மேசம் ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களே, முருகப்பெருமானின் பரிபூரண அருளாசி பெற்ற லக்ன ராசியினர் நீங்கள். இது சரம் ராசி. ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுவார். பெண்களுக்கு மாங்கல்யக்காரகன் என்றும் கூறப்பட்டு வருகிறார். காலச்சக்கரத்தின் முதல் ராசியில் பிறந்துள்ள நீங்கள் இளமை தோற்றத்துடன் என்றும் இருப்பவர். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவர்கள். நிர்வாகத்திறன், ஆளுமை திறன் அதிகம் கொண்டு காணப்படுபவர்கள். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதால் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசாங்கத்துடன் தொடர்புடைய பணிகளை செய்வீர்கள். அரசு பணியில் இருப்பீர்கள். நிலம் சார்ந்த தரகு தொழில் செய்வீர்கள். அதாவது ரியல் எஸ்டேட். வீடு கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் விற்பனையாளராகவும் தரகு செய்பவர்களாகவும் இருப்பீர்கள். போலீஸ் மற்றும் இராணுவத்துறையில் இருப்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் மருத்துவராக இருப்பார்கள். மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, கிழக்கு முகமாக இருந்தால் அது லாபத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும். மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தளவு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வருமானம் தரக்கூடியதாக இருக்கும். மனைவி வகையில் சொத்துக்கள் வாங்கும் பொழுதும், மனைவி வகையில் தொழில் ஆரம்பிக்கும் பொழுதும், அதாவது அவரது பெயரில் தாயாருடைய பெயரில் சொத்து வாங்குவதும், தாயாருடைய பெயரில் தொழில் தொடங்குவதும் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியும் நல்ல லாபத்தையும் கிட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு மேசம் ராசிக்காரர்கள் ஒரு இடத்தை வாங்கும் பொழுது ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பதிவு செய்தல் நலம். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய பிரச்சனையை இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்கொள்ளும் அமைப்பு இந்த ராசிக்கு இருக்கிறது. கல்வித்துறையில் படிப்பவர்களாகவும் கருத்துக்களை தெரிவிக்கும் வாய்ச்சொல் பணியாளராகவும் எழுத்துப்பூர்வமான பணிகளை செய்பவர்களும் நீங்கள்தான். ஆசிரியர் பணி செய்பவர்களும் நீங்கள்தான். கணிதத்துறையில் ஆசிரியர்களாக இருப்பவர்களும் இந்த மேசராசிக்காரர்கள், மேச லக்னக்காரர்கள் தான். திருமணத்திற்கு பிறகு வீடு, பண வருமானம், சொத்து சுகம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள். பிள்ளை வகையில் பெருமைகள் ஏற்படும். படிப்புக்கான பணிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேசம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தங்களது வீடு உயர்ந்த நிலப்பகுதியில் காணப்படும். வீட்டின் அருகில், அதாவது சாக்கடை, தெருக்களில் நீர்நிலைகள் வடிவது இதெல்லாம் சரியாக இருக்காது. வீட்டின் அருகில் தேங்கி நிற்கும் அமைப்பாக இருக்கும். மழை வந்தால் வீட்டில் சைட்லேயோ அல்லது வீட்டின் முன்னாடியோ மழை நீர் தேங்கி நிற்கும். நீங்கள் குடியிருப்பு பகுதியில் வங்கி, கனரக தொழிற்சாலை, கனரக தொழிற்சாலையினுடைய ஸ்பாட் செய்யக்கூடிய நிறுவனங்கள், ஒர்க் ஷாப் போன்றவை அருகில் உள்ளவர்களாக இருப்பீர்கள். வங்கி, பல்பொருள் அங்காடியும் இருக்கும். தையல் இயந்திரம் வைத்திருப்பவர்களும் இருப்பார்கள். மேசம் ராசியினரினுடைய குலதெய்வம் பரிபூர்ணமாக அருளாசி தரக்கூடியதாக இருக்கும். இஷ்ட தெய்வம் பரிபூர்ணமாக அருளாசி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பூர்வபுண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் சூரிய பகவானினுடைய ராசியான சிம்ம ராசி வருவதால் உங்களுடைய தந்தை ஆன்மீக இறைவழி பணியை செய்தவராக இருப்பார். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்.
ஏன்னா 9ஆம் இடம் குரு பகவானுடைய இடம். அதனால் என்ன அப்படின்னா தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இருப்பார். உங்களுடைய தந்தை பெயர் சொன்னால் போதும், ஊரில் நிச்சயமாக தெரியும். உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் கூட தெரிகிற அளவுக்கு பிரபலமானவராகத்தான் இருப்பார்கள். அதே போல் என்ன அப்படின்னா ஒரு போதனைகளை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஆசான் என்ற முறையில் இருப்பார்கள். அது ஆன்மீக துறையாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் போதித்தவராக இருப்பார். அவருடைய வழியில் 5ஆம் இடம் சூரிய பகவானுடைய ராசியாக வருவதால் நீங்களும் அதையும் பின்பற்றி ஆன்மீக வழியில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பீர்கள். தொழில் என்று வரும்பொழுது தொழிற்காரகன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10, 11க்கு அதிபதியாக வருகிறார். நீங்கள் சர ராசியில் பிறந்தவர்கள். சரத்திற்கு பாதகம் செய்யக்கூடியது 11வது ராசி. ஆக பாதகராக சனி பகவான் வருகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் பாதகத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் தொழில் செய்வதில் கவனம் தேவை. அதாவது என்ன அப்படின்னா உங்கள் தொழிலுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான சிறிய முதலீடு, அதாவது எந்த அளவு பொருள் போட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருளுக்கான இட அமைவு இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அகலக்கால் வைக்காமல் இருப்பது தொழிலில் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதே போல் இனிப்பு பதார்த்தங்கள் சார்ந்த தொழிலை மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. செய்தால் நிச்சயமாக நட்டத்தை ஏற்படுத்தும். மூத்தோர் வகையில் வரவு செலவு வைத்து கொண்டீர்களானால் நிச்சயமாக அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். 2க்கும் 7க்கும் அதிபதியாக வருபவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு. ஆக என்ன அப்படின்னா மனைவி வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். மனைவி வகையில் வருமானத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சிற்கு அனைவரும் மரியாதை தரக்கூடிய அளவு இனிமையாக பேசக்கூடிய நபர்கள். உங்களுடைய பேச்சு ஒரு 10 பேராவது கேட்கணும், சரிங்களா? அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவராகத்தான் மேசராசி மேசலக்கணக்காரர்கள் விளங்குவீர்கள். சனி பகவான் திரிகோண ஸ்தானங்களில் அமரும் பொழுது தொழில் செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியாக வருபவர் சனி பகவான். இவர் சுபத்துவம் பெறுவதும் திரிகோணங்களில் இருப்பதும் மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக மேசராசிக்கு இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 1 மற்றும் 8க்கு அதிபதியாக வருகிறார். இதனால் என்ன அப்படின்னா அடிக்கடி விபத்து அப்படிங்கிறத தந்தை வழியிலும், அதாவது ராசிக்காரர்களாகிய உங்கள் வழியிலும் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். கனரக வாகனங்களில் செல்லும் பொழுதும், உயரமான இடங்களில் அமரும் பொழுதும், உயரமான இடங்களில் செல்லும் பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 1ஆம் இடம் தலை என்பதால் தலையில்தான் அடிபட்டு இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறுவயதிலிருந்தே இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக என்ன அப்படின்னா கனரக வாகனத்தில் செல்லும் பொழுதும் உயரமான இடங்களில் அமரும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு அவாய்ட் பண்ணாமல் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வண்டியை டிரைவ் செய்வது மிகவும் முக்கியமான விஷயம். மித வேகம் மிதம் நன்று என்பதை மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். மேசராசிக்காரர்களை பொறுத்தளவு வங்கி கணக்கு என்பது தங்கள் பெயரில் வைத்துக் கொள்வதை விட தாயார் பெயரிலோ அல்லது மனைவியினுடைய பெயரில் வங்கி கணக்கு வைத்து அந்த வங்கி கணக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக லாபம் ஈட்ட முடியும். வருமானம் சிறப்பாக வரும். 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருகிறார். அதனால் இனிப்பு பதார்த்தங்கள் சார்ந்த பிஸ்னஸ், ஸ்வீட் ஸ்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து மேசராசிக்காரர்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. 100% அதில் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலை பாதியிலேயே கைவிட வேண்டியது இருக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் வரவு செலவு வைத்து கொண்டீர்களானால் நிச்சயமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும். மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். முதியோர் இல்லத்திற்கு தான தர்மம் செய்யலாம். கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு தானம் தர்மம் செய்யலாம். புதிதாக கோயில் கட்டுவதற்கு கட்டுமான பணிகளுக்கு நிதியுதவி செய்யலாம்.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் செய்யலாம். இத்தகைய விஷயங்களை செய்யும் பொழுது மேசராசிக்காரர்கள் வெற்றி நடை போட்டு சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். பிள்ளை வகையில் மருத்துவராகவோ அல்லது இதர அரசு பணியாளர்களாகவோ பெரிய அதிகாரிகளாகவோ அமரக்கூடிய அளவு யோகம் பெற்றவர்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள். ஆக படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களும் நீங்கள். சிறப்பான ராசி இது. சிறப்பான வழிபாடு செய்து சிறப்பான தான தர்மங்கள் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இது எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி காணக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, கிழக்கு சார்ந்த நடை உள்ளதாக எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. கிழக்கு முகம் என்றும் வெற்றி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பான வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் அமைத்து தரும். தேவையில்லாத தண்ட செலவுகள், விபத்துகள், அவமானங்கள் இவற்றிலிருந்து முருகப்பெருமான் காப்பார். மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான அருளாசி கொடுக்கக்கூடியவர் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் முருகப்பெருமானும். ஆக இவர்களை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் அணுகவும். கட்டணம் செலுத்த வேண்டும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனமும் பார்த்து கூறப்படும். ஜாதகம் இல்லாதவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்கள். நான் கணித்து உங்களுக்கு தெளிவான பலனை கூறுகிறேன். நன்றி.